ஹாய், க்ரீமி காஃபி வேணுமா? வாங்க, அதை எப்படி பண்ணலாம், நம்ம வீட்டிலேயே எப்படி பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். இந்த சம்மருக்கு ஒரு சில்லுன்னு ஒரு கோல்டு க்ரீமி காஃபி குடிக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாமா? சில் பால், ஐஸ் க்யூப், நான் கொஞ்சமாக பண்ணதால் ஐஸ் க்யூப், கொஞ்சமாக இதுக்கு மிக்சிங் கொஞ்சம் இன்னும் க்ரீமி ஸ்ட்ரக்சர் வரத்துக்கோசம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வீவா எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இன்ஸ்டன்ட் காஃபி பொடி, ஒயிட் சுகர் வேணுன்னா ஒயிட் சுகர் போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம், இல்லை என்ன வேணாலும் உங்களோட இஷ்டம், எது வேணாலும். சுகர் சிரப் இல்லை ஜாக்ரி சிரப் வேணாலும் நீங்கள் விட்டுக்கலாம். அடுத்தது ஓட்ஸை நல்லா 2 times வாஷ் பண்ணிவிட்டு அது ஒரு 10 to 15 minutes ஊற வச்சு தண்ணியை ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளோதான் இதுக்கு தேவையானது. இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணலாம், மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்மளுக்கு தேவையான இந்த ஓட்ஸ் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு ஓட்ஸை போட்டுருவோம். நான் இன்றைக்கி ஓட்ஸ் கம்மியாக தான் எடுத்துருக்கேன். ஓட்ஸ், நெக்ஸ்ட் காஃபி பொடி, இன்ஸ்டன்ட் காஃபி பொடி, அது எந்த காஃபி பொடி இருந்தாலும் பரவாயில்ல. ஜஸ்ட் வீவா, ஹார்லிக்ஸ் இருந்ததா ஹார்லிக்ஸ் போட்டுக்கோங்க, வீவா இருந்ததுன்னா வீவா போட்டுக்கோங்க, அது உங்களோட சாய்ஸ். ஆல்ரெடி அதில் கொஞ்சம் சுகர் இருக்கிறதால கொஞ்சமாக தான் நான் சுகர் சேர்க்குறேன். வேணால் நீங்கள் அடிஷ்னலாக நீங்கள் வேணால் அந்த நாட்டு சர்க்கரை, ப்ரௌன் சுகர் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான சில் பால், அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான ஐஸ் க்யூப். இப்போ இதை போட்டு நம்ம மிக்சியில் அடிக்க போகிறோம். வாங்க, ஒரு சில்லுன்னு க்ரீமி கோல்டு காஃபி குடிக்க போகிறோம். வாங்க மிக்சியில் அடித்து எடுத்துன்னு வந்தாச்சு. இதை ஒரு டயட் காஃபி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஓட்ஸ்லாம் நம்ம போட்டிருக்கோம், ஒரு ஃபுல் ஃபில் இருக்கும். இதை பாருங்கள், வாவ், செம்மையாக இருக்கா? ரொம்ப சில்லுன்னு செம்மையாக இருக்குது. இதை பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. காஃபி க்ரீமியாக ரொம்ப நல்லாயிருக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனல் பத்மாஸ் ஆல் இன் ஆல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸோடு உங்களை மீட் பண்ணுவேன். இந்த மாதிரி கோல்டு ஐட்டம்ஸோட ரெசிபியோடையே நான் உங்களை மீட் பண்ணுவேன். பாய், டேக் கேர். இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு ஃபீட்பேக் போடுங்க. ரொம்ப நல்லாவே இருக்கும், ரியலி ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக அருமையாக இருக்கும். இதே மாதிரி சம்மர் ரிலேட்டடாக நிறைய ரெசிபீஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வரும், சில் ஐட்டம்ஸ். நீங்கள் பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வெயில் ஸ்டார்ட் ஆயாச்சு, இப்போவே திருப்பி கைன்னு சொல்கிறேன். நிறைய வாட்டர் இன்டேக் எடுத்துக்கோங்க. அப்புறம் பானகம், நீர்மோர் அந்த மாதிரிலாம் நிறைய வச்சு நிறைய குடிங்க. உடம்பை கூலாக வச்சுக்கோங்க. வெயிலில் ரொம்ப அலையாதீங்க. டேக் கேர், பாய், தேங்க்யூ. ஒரு ரிச்சி க்ரீமி கோல்ட் காஃபி தயார்.